Assalamualaikum. This video is sponsored by Buy Mode Shopping app. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை மாவு ஹெல்தி வெஜிடபிள்ஸ் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸில் கேரட், பீன்ஸ், கோஸ் அண்ட் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். மாவு நான் பிசையல, வீட்டில் பிசைஞ்சாங்க, நான் மாவு பிசையல. வெங்காயம் தாளிக்க, ஸ்டஃபிங் தாளிக்க வெங்காயம், இது வெஜிடபிள்ஸ் 3 வெஜிடபிள்ஸ். அப்புறம் இதெல்லாம் ஸ்டஃபிங்க்கு. பக்கத்தில் இருக்கிறது மோமோஸ்க்கான சட்னிக்கு. வெங்காயம், தக்காளி மீடியம் சைஸில் 2 வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் வரமிளகா ஒரு 2. காரத்துக்கு ஏற்ப பார்த்து போட்டுங்க, ரொம்ப காரமாக இருக்குது. இப்போ பேனில் சூடானதும் பேனை வச்சு வெங்காயத்தை போட்டுடலாம். இது ஸ்டஃபிங்க்கானது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கடாயில் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கணும். ரொம்ப மொறுமொறுனா வதக்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதக்கினா போதும். ஒரு எப்படி சொல்கிறது, கோல்டன் ப்ரௌன் கலர் அப்படிம்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டாக. ஏன்னா ஸ்டஃபிங்க்கு இல்லையா, ரொம்ப மொறுமொறுன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு மிதமாக கொஞ்சம் வறுத்துக்கோங்க, வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டுங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால எனக்கு எக்ஸைட்மெண்ட்டில் எப்படி பண்ணுறது தெரில, பட் ஓரளவுக்கு பண்ணேன், சூப்பராகவே வந்துருந்துச்சுங்க. நான் கொஞ்சம் உளருவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஆனியனில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிங்க. உண்மையிலுமே நான் அதை சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு, ரொம்ப எப்படா முடிப்போம், சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்போ வெஜிடபிள்ஸு இதில் சேர்த்துக்குங்க. ஏன்னா நான் மோமோஸ் சாப்பிட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றேன். ஒரு தடவை ஷாப்பில் சாப்பிட்டேன், பட் அது நல்லா இல்லை, கொடுத்த காசுக்கு வர்த்து இல்லை, ஹெல்த்தியாகவும் இல்லை. பட் இது நம்ம மன நிறைவோடு சாப்பிட்லாம். நான் எதுக்கு என்ன ஆட் பண்ணுறேன்னா, வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் ஸ்டஃபிங் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. அதனால் உங்களுக்கு என்ன தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதனால் அது மனநிறைவோடு இந்த மோமோஸை நம்ம சந்தோஷமாக சாப்பிட்லாம். கோதுமை மாவில் ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ் போட்டு வீட்டிலே செஞ்சுருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் வீட்லேயும் நிறைய பேர் எக்ஸைட்மெண்ட்டாக சாப்பிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கி விடணும். எனக்கு எக்ஸைட்மெண்ட்டில் வார்த்தை வர மாட்டேங்குது, அது அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா வதக்கி பிறகு பக்கத்தில் என்ன கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு பார்ப்பீங்க, அது நான் சொல்கிறேன். இதை நல்லா வதங்கிடுச்சு, ஓரளவுக்கு கரெக்டாக வதங்கிடுச்சுன்னா இப்போ இதில் நம்ம தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணணும். சால்ட்டு, உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு, அண்ட் பெப்பர், காரத்துக்கு ஏற்ப பெப்பர் போட்டுக்கோங்க, அண்டு மல்லித்தூள், தனியா மசாலா, அப்புறம் மிளகாத்தூள், லாஸ்ட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப போட வேணாம், ஓரளவுக்கு, ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும், மீடியமாக இருக்கும். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பக்கத்தில் சட்னி கொடுத்துட்ருக்கு. என்னென்னா, நான் முதல்ல காமிச்சேன் இல்லையா சட்னிக்குன்னு சொல்லிட்டு, அதே மசாலா வெறும் அரைச்சி தேவையான அளவு தண்ணி ஊற்றி, லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு சின்ன கடாயில் அதை போட்டு கொதிக்க வைக்கணும். நான் அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டிருப்பேன். அதை வீடியோவில் கவர் பண்ணல, ஏன்னா எக்ஸைட்மெண்ட் வேறு, நானே கட் பண்ணி எல்லாமே நானே பார்த்து வீடியோவும் நானே எடுக்கும்போது ஒரு சிலது கவர் பண்ண முடியல என்னால். ஸோ இது மசாலா ஸ்டஃபிங் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன், பட் சட்னியில் முக்கால்வாசி கவர் பண்ணல. நீங்கள் என்ன பண்ணணும், அதை அரைச்சி தேவையான அளவு தண்ணி ஊற்றி தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் வீடியோ கவர் ஆகிருக்கு, பட் உப்பும் மஞ்சத்தூளும் கவர் ஆகலை. ஸோ அது 2 மட்டும்தான், வேறு எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே ஆட் பண்ணல. அது 2 மட்டும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு தக்காளி வாசனை போயிடுச்சுனாலே ஓகே, நமக்கு ஸ்டஃபிங் மோமோஸ்க்கான சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ வேறு எதுவுமே தேவையில்லை, இதை மட்டும் கொதிக்க வச்சு நல்லா எடுத்து வச்சிட்டிங்கனாலே மோமோஸோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை, சட்னி ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு நமக்கு எல்லாம். இப்போ ஸ்டஃபிங் ஆற வச்சு, இப்போ நம்ம மாவில் உருண்டை எவ்வளோ வேணுமோ கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன். நான் இதை இதை ஷேப் பண்ணதை என்னால் வீடியோ பண்ண முடியல, ஒரு கையில் 2மே பண்ணிவிட்டு வீடியோவும் எடுக்க முடியல என்னால், ஸ்டாண்டும் சரியில்லை. ஸோ வேக வச்சு கோதுமை மாவு மோமோஸ்
ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.